இன்னைக்கு நாம இந்தியா பாகிஸ்தான் வார பத்தி பேசுறோம். இந்த ஆடியன்ஸ்ல 50% பேர் இல்ல சீஸ்ஃபயர் நடத்துறத ஏத்துக்க மாட்டேன், பிஓகேவை தட்டி தூக்கி இருக்கணும்ல. எனக்கு தெரியும் 50% பேர் அந்த மாதிரி யோசிக்கிறாங்க. இன்னொரு 50% பேர் இல்ல சார், வளர்ற நாடு, பொருளாதாரம் முக்கியம், ஒரு மிசைல் விட்டாவே 5 கோடி ரூபாய் போயிடும். ஒரு வார் உக்கிரத்துல நடக்கும் பொழுது ஒரு நாளைக்கு ஒரு நாட்டுக்கு 20,000 to 40,000 கோடி ரூபாய் தேவைப்படும். ஒரு நாள் சண்டை நடத்துறதுக்கு ஒரு நாள். ஒரு S-400 மிசைல் மேல அனுப்புனீங்கன்னா 8.5 கோடி ரூபாய். சோ ஒரு நாட்டில் நம்ம யோசிக்கிறோம், இந்த நேரத்துல ஒண்ணுமே இல்லாத பாகிஸ்தானை கரப்பாம்பூச்சி மிதிக்கிற மாதிரி மிதிச்சு தூக்கி போடலாமா? இல்ல அந்த 20,000 கோடி ரூபாய், அந்த 20,000 கோடி ரூபாய் என்பது அந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு போடணுமா? இளைஞர்களுக்கு ரோடு, ஏர்போர்ட், போர்ட்ஸ். வேலை இல்லாதவன் சண்டை போடுவான், ஆனா வேலை இருக்கிறவன் வந்த சண்டையை வேண்டான்னு சொல்லிட்டு போற ஒரு உலகம். நாம பாகிஸ்தான் அனுப்பக்கூடிய எல்லா மிசைல், ட்ரோன் ஒண்ணு கூட இந்தியாவுக்குள்ள விழுகிற யோசிச்சு பாருங்க. நாட் ஈவன் ஒன். எதுக்காக இந்த பாயிண்ட் நான் சொல்றேன்னாங்க, வளர்ச்சி பாதையில் இருக்கும் இந்திய நாடு. போன ஆண்டு ஆர்மிக்கு நாம் ஒதுக்கிய தொகை 6,21,000 கோடி, 6,21,000 crore. ஒரு ஆண்டுல ஆர்மிக்கு அவ்வளவு பணம் நம்ம கொடுத்தோம். 51 லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட் போடுறோம். அதனால எனக்கு நான் எந்த கருத்தையும் ஒரு கருத்து நான் எடுக்கலீங்க. 50% இல்ல சார், வரலாற்று சிறப்பு மிக்க பாகிஸ்தான் ஆக்கிபைடு காஷ்மீரை துவம்சம் பண்ணிருக்கணும்ல. இன்னும் சில பேர் வேண்டாம். 2 மனமும் சரிதான், 2 பேருடைய ஆர்குமெண்ட்டும் சரிதான்.